கொடுத்தவர் உச்சமாயிடுறாருங்க. உச்சனாக இருக்கிற பட்சத்துல ராகுக்கு வேறு வழி இல்லாமல் நல்லது பண்ணி ஆகணும்ன்ற தன்மை, சுபத்தன்மை கூட 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 ராகு தசை 8ஆம் இடத்துல இருந்து வெளிநாடு வெளி மாநிலம், அடுத்தவர்கள் பணம், குறுக்கு வழியில பணம், ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத அமைப்புகள், லாட்ரி, இது அது ஷேர் மார்க்கெட்டு கீ மார்க்கெட்டு, அப்படியே பணத்தை சம்பாதிக்கிறீங்க ராகு தசை முழுக்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக்கை, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. ஒரு அளவுக்கு உங்களுடைய செல்ஃப் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்றது சில கேள்விகளில் தெரியுது. ஓகே பிரதர், கேள்வி என்ன பிரதர்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் அஷ்டமத்து ராகு. அஷ்டம ராகு, தேங்க்ஸ். 8ஆம் இடத்துல ராகு. அஷ்டமம்னா 8, எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க. அஷ்டம சனி, 8ல் சனி, அஷ்டம ராகு, அஷ்டம குரு. இந்த அஷ்டு கிஷ்டு குஷ்டுலாம் வேணாம், பயப்படாதீங்க. 8 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அஷ்டலட்சுமி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 8. 8இல் ராகு என்ன செய்வார்? அப்படியே ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லலாம். சுபத்துவ ராகு ஒன்று செய்வார், பாபத்துவ ராகு ஒன்று செய்வார். சரி, முதல்ல சுபத்துவ ராகு. 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 8ஆம் வீடு குருவுடையோ சுக்கிரனுடையோ பௌர்ணமி சந்திரனுடைய வீடாக இருந்தால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லக்னாதிபதி பலமாக இருக்கும் பொழுதும், லக்னம் சுப அமைப்புகள் இருக்கும் பொழுதும், உங்களுக்கு 8ஆம் பாவகத்தின் வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில், அதிர்ஷ்டம் சம்பந்தப்படுற அமைப்புகளில் 8ஆம் பாவகம் உங்களுக்கு ஒரு மாதிரியான புதையல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான அனுபவிக்க, நீங்கள் உழைக்காத, நீங்கள் சம்பாதிக்காத பணத்தை அனுபவிக்க வைக்கிறது. அதிர்ஷ்டத்தால், ஷேர் மார்க்கெட்டால் அடுத்தவர்கள் பணத்தை யூஸ் பண்ணக்கூடிய தன்மைகளை ராகு செய்வார். அதே நேரத்தில் இந்த ராகுக்கு சில வீடுகள் சொல்லப்படுது. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த வீடுகளில் ராகு தன்னுடைய சுய இயல்பை செயல்படுத்துவார். அதாவது மேஷத்தில் இருக்கிற ராகு செவ்வாய் மாதிரி செயல்படுவார். இதுதான் அதனுடைய கணக்கு. இது விதிக்குட்பட்டு தான். இந்த இடத்துலையும் அவர் பாபத்துவமாக இருந்தால் நெகட்டிவாக பண்ணுவார், சுபத்துவமாக இருந்தால் அதிகப்படியான தன்மையை கொடுப்பார். இதில் எப்பொழுதுமே ராகு தனித்து இருக்கக்கூடிய பாவகத்தை கெடுப்பாருங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்ட கேள்வியை வந்து நான் கோச்சாரமாகவும் பிரித்து சொல்கிறேன், தசாபுத்தியாகவும் பிரித்து சொல்கிறேன். எல்லாம் லக்னாதிபதிக்கு உட்பட்டு சுபத்தன்மைன்னு எடுத்துட்டோம். சுபத்தன்மை அமைப்புகளில் வரக்கூடிய ராகு உங்களை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்துற வேலையை முதல்ல செய்வார். கடகம், மீனம், விருச்சகம் மாதிரியான வீடுகளில் வெளிநாடுகளுக்கு மாற்றுவார், சுபத்தன்மையாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல குருவின் சுக்கிரனுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய ராகு நல்ல சரியான ஒரு 25லேருந்து 40 வயசுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு, 50 வயசுக்குள்ளே வரக்கூடிய தன்மைகளில் போதுமான அளவுக்கான போகங்களை அனுபவிக்க வைப்பார். குரு சுக்கிரன் தொடர்பில் இருக்கணும். ஆனால் அவர் குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இருக்கணும், சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இருக்கணும். குறிப்பாக லக்ன பாவகங்கள் சுபத்தன்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த தன்மைகள் அதிகப்படியாக இருக்கும். ஓகே, அதாவது நல்லதை அனுபவிக்க போகிறீங்க சுபத்தன்மையாக இருக்கும் போது. சரி, அப்படியே கெட்டு போகிறாரு. 8இல் ராகு ஆயுளை பாதிப்பார். 8ஆம் இடத்து ராகுவுக்கு 2 விஷயம்தான். உங்களை முழுமையாக திருப்பி போடுற வேலையை செய்வார், ஆயுளை பாதிக்கக்கூடிய வேலையை செய்வார், தனக்கு தானே மரணத்தை கொடுத்துக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். இதெல்லாம் எவ்வளோ செய்வார்? நல்லா செக் பண்ணி பாருங்கள். செய்வாரா? செய்வார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த பலன் எந்த வீட்டில் இருக்காருன்றதை பொறுத்தது, எந்த லக்னத்துக்கு இருக்காருன்னு பொறுத்தது. புதனோட சேர்ந்தா ஸ்கேமில் ஏமாற்றுவார், குருவோட சேர்ந்தா பணம், குழந்தைகள் மாதிரியான அமைப்புகள், ஒரு சனியோட சேர்ந்தா வேறு மாதிரியான அமைப்புகள். இது நிறைய மாதிரி இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பலன், 8ல் இருந்தால் ஒரு பலன். லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அந்த ராகு தசையை மேனேஜ் பண்ண முடியும். லக்னம் லக்னாதிபதியோட பலம்னா என்ன? லக்னம் குரு சுக்கிரனுடைய தொடர்புகள்லையும், லக்னாதிபதி குரு சுக்கிரனுடைய தொடர்புகள்லையும், பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்லையும் இருக்கும்போது இதை சமாளிச்சுக்குவீங்க. ஆனால் 8ஆம் இடத்துல இயல்பாக இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக பேராசையை தூண்டி ஆயிலை முடிச்சு வைப்பாருங்க. இதுதான் அந்த 8ல் ராகு. அப்போது இயல்பாக ராகு கொடுக்கக்கூடிய பலன் இருக்கக்கூடிய பாவகத்தை கெடுத்து, லக்னத்தில் ராகு இருந்தால் 80% லக்னம் கெடும், லக்னத்தில் கேது இருந்தால் 20% லக்னம் கெடும். இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து உங்களால் உணர முடிந்தால் உங்களுக்கு ஜோசியம் வந்து ஒரு மாதிரி புரியுதுன்னு தெரியுங்க. லக்னத்தில் கேது இருப்பதும் லக்னத்தை கெடுக்கும், ஆனால் அவர் பரிபூர்ண லக்னத்தை கெடுக்க மாட்டார். லக்னத்தில் ராகு இருந்தார்னா லக்னத்தை 80% சமயங்களில் அந்த வீடு கொடுத்தவனின் வலுவுக்கேற்ப நெகட்டிவான அமைப்புகளில் முழுமையாக கூட கெடுக்கக்கூடிய தன்மைகளை தசையில் செய்யும். வீடு கொடுத்தவன் உச்சமாயிடுறாரு. எத்தனை லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், வீடு கொடுத்தவன் சுபத்துவம், வீடு கொடுத்தவன் உச்சம், அந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது வீடு கொடுத்தவன் உச்சமாயிடுறாருங்க.
உச்சனாக இருக்கிற பட்சத்துல ராகுக்கு வேறு வழி இல்லாமல் நல்லது பண்ணி ஆகணும்ன்ற தன்மை, சுபத்தன்மை கூட 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 ராகு தசை 8ஆம் இடத்துல இருந்து வெளிநாடு வெளி மாநிலம், அடுத்தவர்கள் பணம், குறுக்கு வழியில பணம், ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத அமைப்புகள், லாட்ரி, இது அது ஷேர் மார்க்கெட்டு கீ மார்க்கெட்டு, அப்படியே பணத்தை சம்பாதிக்கிறீங்க ராகு தசை முழுக்க. 8ஆம் இடத்து வீடு கொடுத்தவர் நீச்சமா இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்பு மெதுவாக லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ற மாதிரியான கடுமையான தன்மைகளுக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகளை செய்வாரு. இவ்வளவு தாங்க டிஃப்ரெண்ட். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.